தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சற்று முன் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது, திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றுவிட்டு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது. ஒரு கூட்டணியில் வெற்றி பெற்றுவிட்டு இன்னொரு கூட்டணிக்கு தாவி இருக்குது இந்த காங்கிரஸ். ஆக திமுக வாக்குகளை பெற்று திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு வெற்றி பெற்ற அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முதல்ல கூட்டணி தாவறதுக்கு முன்னாடி தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொன்னாப்புல சீமான். உடனே விருதுநகர் எம்பி சொன்னாப்புல சீமானுக்கும் திமுகவுக்கும் டீலிங் அப்படின்னாப்புல. இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி விடுறது தான் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரவங்களுடைய வேலை. உடனே மாணிக்கம் தாகூர் சொல்கிறாப்புல, உதயநிதி காங்கிரஸ் கட்சி வாக்குகள் ஆதரவோடு தானே ஜெயிச்சாப்புல, அவர் ராஜினாமா பண்ணட்டும், நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம் அப்படின்னாப்புல. இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி சீமானை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்ன சொன்னாப்புல, திமுக தயவில் தான் வெற்றி பெற்றீங்க, திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றீங்க, திமுக கூட்டணியை விட்டு இன்னொரு கூட்டணிக்கு போகும்போது அப்போ நீங்கள் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும், அதுதான் முறை அப்படின்னு சீமான் சொன்னது கண்டித்து இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்காரவங்க மதுரையில் முனிச்சாலையில் போராட்டம் நடத்துகிறாங்க. சீமானை கண்டித்து போராட்டம். காங்கிரஸ் கட்சி குறித்து அவதூறு பரப்பியதற்காக, காங்கிரஸ் கட்சியை குறித்து அவமானப்படுத்தி பேசியதற்காக சீமானை கண்டித்து போராட்டம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த காங்கிரஸ் கட்சிக்காரவங்க நல்லா பாருங்கள், மக்களுக்காக வேண்டி எந்த ஒரு போராட்டமுமே பண்ண மாட்டாங்க. மக்களுக்காக வேண்டி எந்த ஒரு போராட்டமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்கள் இல்லை, அது வேறு விஷயம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் கிளைகளே கிடையாது, கிராமங்களில் அந்த கட்சிக்கு கிளைகள் கிடையாது, தொண்டர்கள் கிடையாது, ஒன்றியங்களில் பொறுப்பாளர்கள் கிடையாது, மாவட்ட பொறுப்பாளர்கள் கிடையாது, வார்டில் பொறுப்பாளர்கள் கிடையாது. சும்மா அந்த மாவட்ட அளவில் ஒரு 10 பேர் பொறுப்புக்குழு, மாநில அளவில் ஒரு 10 பேர், அதுதான் காங்கிரஸ் கட்சி. தனக்கு 6% வாக்கு வங்கி இருப்பதாக ஒரு மாயை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி கழுது தெரிஞ்சு கட்டும்பான கதையாக இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி 6 சீட்டு தான் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கு. இன்றைக்கி சீமானை கண்டித்து போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு கேள்வி, முதல்ல நீங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி போராடுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த ஜோசப் விஜய் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, களவு, கற்பழிப்பு, பாலியல் பிரச்சனை, வழிப்பறி, கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை இதெல்லாம் இருக்குது. மக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி நீங்கள் போராடி மக்களுடைய நற்பெயரை நீங்கள் சம்பாதிங்க, மக்களுடைய ஆதரவை சம்பாதிங்க. சும்மா விளம்பரத்துக்காக வேண்டி சீமானை கண்டித்து போராட்டம், சீமானை கண்டித்து போராடினா தான் நம்ம சமூக வலைதளங்களில் வைரல் ஆகும் அப்படின்னு நினச்சி போராடாதீங்க.